அப்படி இப்படி நல்லா கலந்து இல்லை ஒரு நெய் விட்டு இப்படி எடுத்து ஸ்டீஃபன் வாயில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சாப்பிட்டு எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லு டேஸ்ட். இந்த கீரையை இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுங்க. கீரை சாப்பிடாத பசங்கன்னா இவனும் ஒருத்தர். உங்கள் வீட்லேயே இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நான் இது என்ன காமிச்சிட்ருக்குறேன் தெரியுமா? இது தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல. இந்த இலையை பார்த்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது கன்னடாவில் வந்துட்டு ஒந்தெளிகை சூப்புன்னு சொல்லுவாங்க. க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம், சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு 4 தான் இருந்தது. ஸோ பூண்டு, கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறமா காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தேவையான காரத்துக்கு கொஞ்சமாக புளி, அப்புறமா தேங்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு தக்காளி. ஸோ நம்மளுக்கு இந்த சட்னி செய்கிறதுக்கு இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்துட்டு மெயின் வந்துட்டு பசங்களுக்கு மெமரி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கீரை. நல்லா தாமரை பூ மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் புளி எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா போடல லாஸ்ட்டில். ஸோ இது எல்லாமே நல்லா செகுப்பாக வதக்கும். இது ஒரு ரசம் மாதிரி வைக்குவாங்க, நம்ம பொரியல் செய்யலாம், சட்னி செய்யலாம், ரொம்ப வெரைட்டி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ பண்ணுறது. ஸோ நான் எதுவுமே தீக்கில நல்ல ப்ரௌனாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், இதுலேயே தக்காளி போட்டுக்கலாம். வந்த உடனே எவ்வளோ போட்ட கீரை, 5 கட்டுக்கீரை ஃப்ரெஷ் பாருங்கள், வதக்கிட்டா அது இவ்வளோ தான் ஆகும். ஸோ நல்லா இப்போ நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது வேக வைக்கும்.